உங்களுக்கு அருமையான தம்பி உங்களுக்கு தெரியும் பாப்பா. இவர் ஒரு 10 வயசு இருக்கும் போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. இப்படி வந்துடு அடி. ஒரு 10 வயது இருக்கிற பொழுது இவருக்கு ஒரு அசுத்த ஆவி அழகழிச்சிச்சு. அசுத்த ஆவி இவரை அழகழிச்சிச்சு. அப்போ சொன்னாங்க எல்லாரும், என்ன சின்ன பையனுக்கு கூட பிசாசு பிடிக்குமா அப்படின்னு. ஒரு தற்கொலையின் ஆவி தூக்கு போட்டு இறந்து போனவங்க இந்த பிள்ளை மேலே இருந்துச்சு. இந்த சர்ச்சுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பார். நான் ஜெபம் பண்ணும் பொழுது கண்ட்ரோல் பண்ண முடியல அதில். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணி அந்த சாத்தான் இந்த மகன் மேலிருந்து விடுதலை ஆணுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது நினைக்கிறேன். 10 இருக்குமா, இன்னும் 10 வருஷம் இருக்குமா, 12 வருஷம் ஆகிறது. இப்போ இவர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல. திடீர்னு ஒரு நாள் இவர் கிறிஸ்மஸ் டயத்தில் இவர் போய் நான் சந்தித்தோம். அப்போ என்கிட்ட சொன்னார், நான் எனக்கு வேணும், வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புனார். அப்புறம் நான் சொன்னேன், நீ சபைக்கு வரமாட்டியாப்பா, ஆலயத்துக்கு வரமாட்டியா, வேறு எங்கெங்கே ஒரு டிஎல் சபைக்கு எங்கேயோ போயிட்டுருக்கிற, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், நீ இங்கே தானே ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்தாரு, இங்கே தானே நீ வரணும்னு சொன்ன பிறகு சரி வரங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து தொடர்ந்து ஒரு 3-4 வாரம் வந்திருந்தார். இவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இப்போது அவர் வேலைக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் ஆலயத்துக்கு வரணும், எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஏதோ சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் இவர்கிட்ட, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும், நம்பிக்கையோடு போ, நீ சாட்சி சொல்லுவே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். கர்த்தர் பாருங்க, அந்த வார்த்தை கேட்டு மகனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்குது. அல்லேலூயா, நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்குது. அது முதல்ல அந்த அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வந்த உடனே எனக்கு தான் மார்க்கெட்லேருந்து ஃபோன் பண்ணுறார். ஐயா, அந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது இன்னும் நான் அதை வீட்டுக்கு போய் தான் நான் பார்க்கணும், என்னென்னு தெரியல, எனக்கு டீட்டெயில் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும் ஐயா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்லேருந்து பேசினார். இல்லைப்பா, நீ வீட்டுக்கு போய் சொல்லு, பொறுமையாக பேசணுன்னு. அது போலவே வீட்டுக்கு வந்து எங்களோட பேசினார். நிச்சயமாக தம்பி இதுக்காக தினமும் ஜெபம் பண்ணார். வினோத் தம்பிக்காக நீ வச்சுக்கப்பா, இவர் ஒரு சாட்சியாக நம்ம கொண்டு வரணும், ஏன்னா இவர் ரொம்ப கொஞ்சம் அலட்சியமாக இருக்கார், இவருக்கு யாருன்னு நம்ம தெரியணும். முதல்ல அறியாத வயதில் வந்தார், இப்போ அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபத்தில் வைத்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இது அவரே சொல்லுவார். இப்போ மைக் கொடுங்க, நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு நடந்ததை நீங்களே சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வேலைக்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஸோ அப்போது எங்கள் தெருவில் சில பேர் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் எங்கள் பாட்டி இந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு இந்த தொந்தரவுனால. ஸோ அப்போவும் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன், 5வது படிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு அந்த தொந்தரவு இருந்தது. ஐயா இந்த சர்ச்சுக்கு தான் எனக்கு சரியாச்சு. அப்புறம் நான் பாட்டி கூட தான் வருவேன். அப்புறம் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் பெருசாக அங்கே வர்றதில்லை. அதுக்கப்புறம் காலேஜ் வெளியூரில் படித்தேன், அப்போவும் நான் சுத்தமாக வரவே இல்லை. அப்புறம் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஜூலையில் முடித்தேன். ஜூலையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கம்பெனியில் கிடச்சிது. பட் ஆனால் அவங்க கூப்பிட்ற ஒரு எம்என்சி கம்பெனியில், ஐடி கம்பெனியில். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஜாப்ஸ் கிடச்சிது. பட் எதுவுமே எனக்கு என்னோடய ஐடி ஃபீல்டு கிடையாது, எல்லாமே நான் ஐடி. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஏன்னா வேலை இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கேரோல்ஸ் டைமில் ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்தப்போ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்போ தான் ஐயா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா முதல் சொன்ன வார்த்தையே கண்டிப்பாக உனக்கு கிடச்சிரும், கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் டைம் வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னால் வர முடியல. பட் இருந்தாலும் ஐயா என்னோடய நம்பர் வாங்கிக்கிட்டு அப்புறம் அண்ணனும் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க, ஐயாவும் ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ ப்ரே பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே வந்திருந்தப்போ நான் இங்கே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணது என்னென்னா,
எஸ்பா எனக்கு சீக்கிரமாகவே ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்கணும், நான் ஜாப் நல்லாவே இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடைக்கணும், வந்ததும் நான் வந்து கண்டிப்பாக சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் அடுத்த நாளே, ஸோ மண்டே நெக்ஸ்ட் டே வந்து போன திங்கக்கிழமை ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி இருக்கும், நான் மார்க்கெட்டில் இருந்தேன், கடைக்கு ஜாமான் வாங்க போயிருந்தேன். அப்போ ஆஃபர் லெட்டர் வந்தது. வந்த உடனே நான் உள்ளே என்னன்னு கூட படித்து பார்க்காம ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் வந்திருக்குங்கய்யா, அண்ணன்ட்டையும் சொல்லிடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்திருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லி வந்திருக்கு. இன்னும் ஆன்போர்டிங் பாஸ் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்கு. நன்றி. கையை தட்டுங்க. நீங்கள் வாங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம சபைக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இதோட 2வது அற்புதம் இது. முதல் அற்புதம் உங்களுக்கு நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? இருக்குது. அதுபோல் நீங்கள் எங்கே வேணாலும் வேலைக்கு நல்லா உங்களுக்கு நல்ல ஜாப்பு கிடைக்கும், நல்ல உங்களுக்கு சேலரி கிடைக்கும். நல்லா ஆண்டவரை விடக்கூடாது. அவரை எப்போதும் நீங்கள் ஆராதிக்கணும். சும்மா இருக்கிற அந்த தேவையில்லாத சும்மா போயெல்லாம் உட்காந்துட்டு வரக்கூடாது. நல்லா ஆராதிக்கிற, நல்லா ஜெபிக்கிற, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த இடங்களில் தான் நீங்கள் இருக்கணும். புரியுங்களா? அதனால் இங்கே தான் நீங்கள் வரணும், இங்கே தான் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு என்னென்னவோ அப்பப்போ வாரம் உங்களுக்கு செயின் ப்ரேயர் மாதிரி தம்பி பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ப்ரேயரில் நீங்கள் அப்பப்போ கலந்து எதுவாவது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை விண்ணப்பிப்பார். அப்படி எல்லாரும் உங்கள் வலது கையை தம்பி மேலே காண்பித்து இந்த வேலைக்காக நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. சிறு வயதில் இந்த மகனுடைய உயிரை எடுக்க பொல்லாத சாத்தானுடைய கிரிகை இந்த மகன் மேல் வந்த பொழுது நீர்தான் ஆண்டவரே இந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்க. இப்பொழுதும் அந்தவன் வளர்ந்து ஆளாகி படித்து இப்பொழுதும் அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதமாக ஒரு வேலையை கேட்டு இங்கே வந்திருந்தார். இந்த நாளில் அந்த வேலையும் நீ கிடைக்க பண்ணின தேவனே, கோடி நன்றி அப்பா. அவர் எதிர்பார்க்கிறதுல இன்னும் இந்த வேலையில் இது சாதாரணமான வேலையாக இருக்கலாம், இதை விட இன்னும் அதிகமான சம்பளத்தோடு வேலை கிடைக்க கர்த்தாவே நீர் உதவி செய்து மகனுடைய அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி தந்திருக்கிறக்கா கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து ஆவியானவர் இந்த மகனை கொண்டு இந்த சபையிலே இந்த ஊழியத்திலே எல்லா விதத்திலும் மகனுடைய பங்கு இருப்பதற்கு நீர் உதவி செய்து மகனோடு பேசும் ஐயா. மகன் போறப்பே வரப்பே நீர் காத்து கொண்டு உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.